விடியற்கால 3 மணி. ஊரே நிசப்தமா இருக்கு. ஆனா தையல் நாயகி அக்காவுக்கு மட்டும் இது உழைப்போட ஆரம்பம். அப்பா, இந்த உளுந்து ஏன் இவ்வளவு திக்கா இருக்கு? மசியவே மாட்டேங்குதே. திண்ணையில மூக்கைய நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிக்கிட்டு பயங்கரமா கொரட்டை விடுறான். தையல் நாயகி வேலைய பார்த்துக்கிட்டே ஒரு நிமிஷம் நிமிர்ந்து அவனை முறைச்சு பாக்குறா. இந்த மனுஷனை பாரு, ஊரே எழும்பி வேலைக்கு போற நேரத்துல குவார்ட்டர் அடிச்சிட்டு எப்படி தூங்குறாரு? விடிஞ்சா கண்ணை தேய்ச்சிக்கிட்டு, தையலு ஒரு 10 ரூபாய் இருந்தா கூட டீ குடிச்சிட்டு வர்றேன்னு கேட்பாரு. அந்த காசு நேரா டீ கடைக்கு போகாது, டாஸ்மாக்கு தான் போகும்னு எனக்கு தெரியாதா? பிள்ளைங்க படிப்புக்கு ஃபீஸ் கட்ட இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அந்த மாரியாத்தா தான் கண்ணை திறந்து பார்க்கணும். இன்னைக்கு எப்படியாவது 100 இட்லியாவது வித்துறணும். அப்பதான் கையில காசு தங்கும். அம்மாடியோ, இந்த புகை கண்ணை என்ன பாடுபடுத்துது? விறகு வேற சரியா எரியல, லேசா ஈரமா இருக்கோ? பானையில இருந்து ஆவி புஸ்ன்னு மேல கிளம்புது. தட்டுல இருந்து இட்லிகளை எடுத்து அந்த துணியில இருந்து மெதுவா பிரிக்கிறா. சூடா இருக்கிற அந்த இட்லிங்க எல்லாம் அப்படியே மல்லிகை பூ மாதிரி பளபளன்னு தட்டுல விழுது. இட்லி நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு. சட்னியும் காரமா அரைச்சாச்சு. சரி, கிளம்ப வேண்டியதுதான். இட்லி, மல்லிகைப்பூ இட்லி, சூடா ஆவி பறக்க இட்லி வந்திருக்கு. அப்போ பார்த்து எதிர் வீட்டு ரங்கம்மா பாட்டி கிரீச்சுன்னு சத்தம் வர கதவை திறக்கறாங்க. ஏம்மா தையலே, இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம்? இன்னும் பால்காரனே வரல போல. ஆமா பாட்டி, சீக்கிரம் வித்தாதான் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு போக முடியும். உங்களுக்கு ஒரு 4 இட்லி வைக்கட்டுமா? வையுமா, உன் கை இட்லிக்கும் அந்த கார சட்னிக்கும் நான் அடிமை. ஆனா உன் புருஷன்தான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறான். எல்லாம் தலை எழுத்து பாட்டி. நம்ம கைய நம்பி நாம இருக்கோம், அது போதும். இந்தாங்க பாட்டி, சுட சுட சாப்பிடுங்க. நேரம் காலையில ஒரு 9 மணி இருக்கும். ஊர் மந்தையில இருக்கிற அந்த பெரிய அரச மரத்தடி அங்க நம்ம பஞ்சாயத்து வேலுவும் அவரோட ஒரு 3 நண்பர்களும் ஒன்னா உட்காந்து ஊர் உலகத்துல நடக்கிற வம்பையெல்லாம் அலசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டு தையல் நாயகி தலையில இட்லி பானைய வச்சுக்கிட்டு அந்த பக்கமா நடந்து வரா. என்னப்பா, இதோ வந்துட்டாள்ல நம்ம ஊர் இட்லி ராணி. அங்க இருக்கிற அவரோட நண்பங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கிண்டலா சிரிக்கிறாங்க. தையல் நாயகி இது எல்லாம் காதுலயே போட்டுக்காத மாதிரி எதுவுமே நடக்காதது போல விடுவிடுன்னு வேகமா நடக்க பாக்குறா. ஏமா தையலு, நில்லுமா, என்ன இவ்வளோ அவசரம்? இங்க பாரு, உன் புருஷ மூக்கையன் நேத்து ராத்திரி என்கிட்ட ஒரு 300 ரூபாய் கடன் வாங்கினான். எதுக்குன்னு உனக்கு தெரியும் தானே? நேரா அந்த கடைக்கு போயிட்டான். அவரு கடன் வாங்கினா அவர்கிட்ட கேளுங்க வேலு ஐயா. நான் உழைச்சு என் பிள்ளைங்க வயித்து கழுவுறேன், என்ன எதுக்கு வழிமறிக்கிறீங்க? அது எப்படிமா? புருஷன் வாங்கின கடனுக்கு பொண்டாட்டி தானே பொறுப்பு. இட்லி வித்து நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் உன் புருஷனுக்கு தான். பேசாம இன்னைக்கு வித்த காசை என்கிட்ட கொடுத்துட்டு போ. இல்லன்னா இந்த இட்லி பானையை இங்கேயே இறக்கி வச்சுட்டு வட்டியை கொடு. ஐயா வேலு, இத பாருங்க. அந்த மனுஷன் குடிக்கிறதுக்காக உங்ககிட்ட கை நீட்டினார்னா அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். தப்பு பண்றவன்னு தெரிஞ்சும் எதுக்கு காசு கொடுத்தீங்க? இட்லி விற்கிற காசு என் வேர்வையில வர்றது. இதுல என் புள்ளைங்க படிப்பு இருக்கு. இதுல கை வைக்க நீங்க யாரு? என்ன வேலு, இவ இவ்வளவு பேசுறா? ஒரு இட்லி விக்கிறவளுக்கு இவ்வளவு திமிரா? இது திமிர் இல்லைங்க, தன்மானம். இட்லி வேணும்னா காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க, இல்லையா என் வழிய விடுங்க. அடுத்த வீட்ல இட்லிக்கு காத்துட்டு இருப்பாங்க. தையல் நாயகி அங்க நிக்காம விறுவிறுன்னு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. வேலு மட்டும் அவளை ஒரு மாதிரி விசித்திரமான பார்வையோட கண்ணு எடுக்காம அப்படியே உத்து பாக்குறாரு. பெரிய இவ இட்லியை யாராவது வாங்குறாங்களான்னு நானும் பார்க்கறேன். உன் இட்லி வியாபாரத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. தையல் நாயகிக்கு தன்மானம் அதிகம். யார்கிட்டையும் கையேந்தி நிக்க அவளுக்கு பிடிக்காது. ஆனா ஒரு பொம்பளை தனியா முன்னேற நினைச்சா இந்த உலகம் சும்மா இருக்காதுங்கிறதுக்கு வேலு ஒரு உதாரணம். தையல் நாயகியோட வளர்ச்சியை தடுக்க வேலு ஒரு மோசமான திட்டத்தை போடுறாரு.
தையல் நாயகி அடுத்த தெருவுக்கு போற அந்த சமயம் பார்த்து வேலு அங்க இருக்கிற பொம்பளைங்க கிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டா தையல் நாயகி தலையில இட்லி பானையோட அந்த தெருவுக்குள்ள நுழையிறா. என்னக்கா, இட்லி வேணுமா? இன்னைக்கு சட்னி செம்ம ருசியா வந்திருக்கு. நிறுத்து தையலு, உன் இட்லியும் வேணாம் ஒன்னும் வேணாம். நேத்து உன் இட்லிய வாங்கிட்டு போனல, என் பையனுக்கு விடிய விடிய வயித்து போக்கு. இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? நான் விடிய காலை 3 மணிக்கு எழுந்திருச்சு ஆட்டின மாவுக்கா. நான் என்னைக்குமே பழச கலக்க மாட்டேனே. என்னமா சொல்றாங்கப்பா? மாவு புளிச்சு போனா என்னத்தையாவது கலந்து புதுசு மாதிரி மாத்திடுவாங்களாம். காசுக்காக இப்படி பாவம் பண்ணலாமா தையலு? ஐயா வேலு, நீங்க தான் ஏதோ தப்பா சொல்றீங்க. சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் கஷ்டப்படுறவன் தான், ஆனா துரோகம் பண்றவ இல்ல. இல்லம்மா, ஊர் முழுக்க இதான் பேச்சா இருக்கு. எங்களுக்கு பயமா இருக்கு. நீ கிளம்பு. ஊரே கதவை சாத்த பானை நிறைய இட்லியோட தையல் நாயகி திகச்சு நிக்கிறா. யாரோ கிளப்பி விட்ட ஒரு பொய் வெதந்தி ஒரு உழைப்பாளியோட அடுப்பையே அணைச்சிடுச்சு. தையல் நாயகி அக்கா வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே அந்த இட்லிகளை பாக்குறாங்க. மதியம் ஒரு 2 மணி இருக்கும். ஊர் பெரியவர் வீட்டு வாசல்ல ஒரே அமளி துமளி, சம பதட்டம். அவரோட 10 வயசு பேரன் வெயில்ல சுத்திட்டு வந்து பசி தாங்காமையும் மயக்கத்திலையும் அப்படியே சுருண்டு விழுந்து கிடக்குறான். பாவம், அந்த நேரத்துல ஊர்ல இருக்கிற ஹோட்டல் எல்லாமே மூடி இருக்கு. ஐயோ, பையன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறானே, ஏதாவது சாப்பிட கொடுங்கடா. ஐயா, இந்த நேரத்துல கடையெல்லாம் மூடி இருக்குமே, என்ன பண்றது? அப்போ பார்த்து தையல் நாயகி கையில அந்த இட்லி பானையோட பதறி போய் ஓடி வரா. ஆனா அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் அவளை நெருங்க விடாம வழி மறிச்சு தடுக்கறாங்க. விலகுங்கப்பா, பையன் உயிர் முக்கியம். என்கிட்ட சூடான இட்லி இருக்கு, நான் இப்பதான் மறுபடியும் அவிச்சேன். பெரியவர் சம்மதிக்க தையல் நாயகி அன்போட இட்லிய ஊட்டி விடுறா. அடுத்த சில நிமிஷத்துல பையன் கண்ணை திறக்கறான். அங்க இருந்த எல்லாரும் அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. நல்ல வேலை தையலு, சரியான நேரத்துல வந்து பையனை காப்பாத்திட்ட. ஆனா உன் இட்லி கெட்டு போனதுன்னு ஊரே பேசிச்சே. பெரியவரே, அந்த வேலு தான் காசு கொடுத்து 2-3 பேரை கூப்பிட்டு அப்படி பேச சொல்லியிருக்கான். தையல் நாயகி அக்கா இட்லி வித்து முன்னேறது அவருக்கு பிடிக்கலையாம். சி, என்ன மனுஷன் நீ! ஒரு பொம்பளையோட வயித்துல அடிச்சு உனக்கு என்ன லாபம்? தையலு, எங்களை மன்னிச்சிடுமா. பரவாயில்ல ஐயா, எனக்கு காசு முக்கியம் இல்ல. கஷ்டப்படுற நேரத்துல என் கையால செஞ்ச சாப்பாடு ஒரு உயிரை காப்பாத்துச்சு பாருங்க, அந்த திருப்தியே போதும். பார்த்தீர்களா நண்பர்களே, காலமும் கடவுளும் உழைக்கிறவங்களை என்னைக்குமே கைவிட மாட்டாங்க. இன்னைக்கு தையல் நாயகி அக்கா அந்த ஊர்லயே ஒரு பெரிய டிஃபென்ஸ் சென்டர் வச்சிருக்காங்க. நேர்மையான உழைப்புக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு உண்டுங்கிறதுக்கு தையல் நாயகி அக்கா ஒரு சிறந்த உதாரணம்.